அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நான் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபுல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் என்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு துவா செய்யுங்க, அதிகமாக துவா செய்யுங்க. ஏன்னா அந்த துவா வந்து அல்லாஹ்விடத்தில் உடனே கபுல் செய்யப்படுது. மேலும் அந்த துவா அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட்டதே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்லான தொழுகை முடிச்சுட்டு நம்ம எப்படி துவா செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இமாம்கள் நமக்கு தொகுத்து கொடுத்த ஒரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு துவா, மஹ்ரிப்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு எல்லாமே, அதாவது நம்ம எல்லாத்தையுமே நம்ம கேட்டுருவோம் அல்லாஹ் இடத்துல. இம்மை மறுமை ரெண்டு தேவைக்குமே என்ன நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு நரக நெருப்புலேருந்து பாதுகாத்து என்ன சொர்க்கத்துக்கு கொடு, அதான் சொல்கிறேன்ல, இம்மை மற்றும் மறுமைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய ஒரு துவா வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக ஓதுகிற இதை பண்ணுங்கள் இன்ஷால்லாஹ். இதை வழக்கமாக ஓதுகிற பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையை அழகிய முறையில் நம்ம கேட்டது மாதிரியே நம்மளுக்கு மாற்றி தருவான் இன்ஷால்லாஹ். மேலும் நம்மளோட இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கையவும் நம்மளோட விதியவும் அழகாக்குவான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் நான் அரபுலையும் ஓதுறேன், தமிழ்லையும் ஓதி காட்டுறேன். நீங்கள் வந்து அரபுலையும் ஓதலாம், தமிழ்லையும் ஓதலாம். தமிழில் ஓதுனோம்னா நம்ம பொருளை உணர்ந்து ஓதுவோம். எப்போவுமே துவாக்கு முக்கியமானது நம்ம அந்த வார்த்தையை வந்து எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி உணர்ந்து அல்லாஹ்ட்ட கேட்குறோமோ அது மூலமாக தான் நம்மளுடைய துவா வந்து நம்மளுக்கு கபூலாக்கப்படும். துவாக்கு வந்துட்டு மன ஓர்மை ரொம்ப அவசியம். நம்மளோட தக்குவா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஈமான் அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால இது எல்லாம் நம்மளுக்கு இருக்கணும், இருந்து கேட்கணும்னா நம்ம தமிழில் கேட்டால் மட்டும். ஏன்னா அரபில் வந்து நம்மளுக்கு வார்த்தைகள் வந்து புரியாது. அதனால் தமிழில் கேட்கும்போது நம்ம கேட்கும் போதே நம்மளுடைய உடம்பு வந்து அடாப்ட் அதெல்லாம் வந்துடும். அதனால் தமிழில் கேளுங்க இன்ஷா அல்லாஹ், அரபுலையும் கேளுங்க. ஃபஜ்ருடைய துவா, ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு நம்ம தஸ்பீஹ் ஓதி முடிச்சுட்டு இதை ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வ அலா ஆலி சையிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். اللهم اجعل صباحنا هذا صباحا مباركا من الخير قريبا وعن الشر بعيدا لا خاشئا ولا خاشرا ولا محروما. اللهم اجعل أول يومنا هذا لنا صلاحا وأوسطه فلاحا وآخره نجاجا ورباحا. اللهم صبحنا منك صباح الرلاء وقفنا شر ما في القلاء وتؤدبنا بالزرائم يا كريم يا رحيم يا اللهم اجعل صباحنا صباح الصالحين ومساءنا مساء الذاكرين وقلوبنا قلوب الخاشئين وأبداننا أبدان المطيعين وأعمالنا أعمال المتقين وألسنتنا ألسنة الذاكرين ونبهنا عن نومة الغافلين وشاركنا في دعاء الصالحين ورزقنا الجنة يا رب العالمين. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் ஸலவாத்தும் சலாமும் அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த காலை நேரத்தை பரக்கத்தானதாகவும் நன்மைக்கு நெருக்கமானதாகவும் தீமையை விட்டு தூரமானதாகவும் ஆக்கி அருள்வாயாக. நஷ்டமும் கவலையும் துர்பாக்கியமும் உடையதாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த நாளின் ஆரம்பத்தை சீரானதாகவும் இதன் நடுப்பகுதியை ஈடேற்றமுடையதாகவும் லாபகரமானதாகவும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னிடமிருந்துள்ள திருப்பொருத்தத்தின் காலையாக எங்களின் இந்த காலை நேரத்தை ஆக்கி அருள்வாயாக. உன் விதிப்பில் உண்டான தீங்கை விட்டும் எங்களை நீ காத்தருள்வாயாக. குற்றங்களின் காரணமாக எங்களை நீ வேதனைப்படுத்தி விடாதே.
கொடையாளனே, அருளாளனே, யா அல்லாஹ் எங்களின் இந்த காலை நேரத்தை நல்லோர்களின் காலை நேரமாகவும், எங்களின் மாலை நேரத்தை உன்னை திக்ரு செய்பவர்களின் மாலை நேரமாகவும், எங்கள் உள்ளங்களை உன்னை பயப்படுவோரின் உள்ளங்களாகவும், எங்கள் சரீரங்களை உனக்கு வழிபடுவோரின் சரீரங்களாகவும், எங்கள் அமல்களை முத்தகீன்களுடைய அமல்களாகவும், எங்கள் நாவுகளை திக்ரு செய்பவர்களின் நாவுகளாகவும் ஆக்கியருள்வாயாக. மேலும் மறதியாளர்களின் தூக்கத்தை விட்டும் எங்களை விழிப்படையச் செய்வாயாக. நல்லோர்களுடைய துஆவில் எங்களையும் நினைத்தருள்வாயாக. அகிலத்தார்களை ரட்சித்து காப்பாற்றுபவனே, சொர்க்கத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவானாக. புகழனைத்தும் அகில உலகங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானவையாகும். அடுத்து லுஹருடைய துஆ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வ அலா ஆலி சையிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம அக்துப் லிகுல்லி வாஹிதம் மின்னா பராஅத்தம் மினன் நார் வ அமானம் மினல் அதாப் வ ஹலாஸம் மினல் ஹிசாப் வ ஜவாஜன் அலஸ் ஸிராத் வ நஸீபம் மினல் ஜன்னah வல் ஃபௌஸ பில் ஜன்னah வ நஜாத மினன் நார் வ அஃப இந்தல் ஹிசாப். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஜ்யி துன்யா வ அதாபில் ஆখিরা. தவஃபனா முஸ்லிமீன வ அல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன். வ ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் பரக்கத்தும் அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நரகத்தை விட்டு விடுதலையும், வேதனை விட்டு பாதுகாப்பையும், கேள்வி கணக்கை விட்டு விடுதலையும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும்போது பாக்கியத்தையும், சொர்க்கத்தின் பாக்கியத்தையும், நரகத்தை விட்டு ஈடேற்றத்தையும், கேள்வி கணக்கின் போது மன்னிப்பும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களின் எல்லா காரியங்களின் முடிவை அழகானதாகவும், உலகத்தினுடைய இழிவை விட்டும் மறுமையினுடைய வேதனை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களை முஸ்லிமாக மரணிக்கச் செய்வாயாக. மேலும் நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. எங்களின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் ஸலாமும் பொழிவதாக. அகில உலகத்தையும் ரட்சிக்கும்படியான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரியது. அடுத்து அஸருடைய துஆ. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வ அலா ஆலி சையிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஸலாமத ஃபித் தீனி வ துன்யா வல் ஆஃபியதி ஃபில் ஜஸதி வ ஸியாதத ஃபில் இல்ம் வல் ஹுதா வ பரக்கத ஃபிர் ரிஸ்கி வ ஸிஹத ஃபில் அக்ல் வ தௌபத்தன் கப்லல் மௌத் வ ராஹத இந்தல் மௌத் வ மக்ஃபிரத்தன் பஅதல் மௌத். யா சாமிஅ குல்லி ஸௌத்தின் ஹவ்வின் அலைனா சக்ராத்தில் மௌத். ரப்பனா லா துஸிக் குலூபனா بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் பரக்கத்தும் அருள்வாயாக. யா அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் சாந்தியையும், சரீர நற்சுகத்தையும், கல்வியிலும் நேர்வழியிலும் அதிகத்தையும், உணவில் பரக்கத்தையும், அறிவில் தெளிவையும், மரணத்திற்கு முன் தௌபாவையும், மரண நேரத்தில் நிம்மதியையும், மரணத்திற்கு பின் பாவ மன்னிப்பையும் உன்னிடத்தில் வேண்டுகிறோம். சப்தங்கள் அனைத்தையும் செபியுறுபவனே, மரணத்தின் சிரமத்தை எங்களுக்கு நீ லேசாக்கி விடுவாயாக. எங்கள் இரட்சகனே, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்களுடைய இதயங்களை மாற்றிவிட வேண்டாம். மேலும் உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை அன்பளிப்பாக வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே அன்பளிப்பு வழங்குபவனாக இருக்கின்றாய். எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் ஸலாமும் பொழிவதாக. அகில உலகத்தையும் படைத்து ரட்சிக்கும்படியான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இப்போ வந்துட்டு அசருடையது முடிஞ்சிருச்சு. அடுத்து மக்ரிபுடைய துஹா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வ அலா ஆலி சையிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம்.
اللهم إنا أمسينا منك في نعمة وعافية وستر فأتم نعمتك علينا وعافيتك وسترك في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير وبالإجابة الجدير نعم المولى ونعم النصير اللهم أجرنا من النار 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 صالمين وادخلنا الجنة بالسلام آمنين وقنا ربنا شر الظالمين فانصرنا على القوم الكافرين إلهنا وارزقنا النور إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا محمد صلى الله عليه وسلم أجمعين والحمد لله رب العالمين. இதோட அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், எங்களின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் பரக்கத்தும் அருள்வாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன் அருளால் நற்பாக்கியத்திலும் நற்சுகத்திலும் எங்களுடைய பாவங்களை நீ மறைப்பதிலும் இந்த மாலை நேரத்தில் இருக்கிறோம். எனவே நற்பாக்கியத்தையும் நற்சுகத்தையும் பாவங்களை மறைப்பதையும் தீனிலும் துன்யாவிலும் மறுமையிலும் எங்களுக்கு நீ பரிபூரணமாக்கி வைப்பாயாக. நிச்சயமாக நீ எல்லா விஷயங்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன், பதில் அளிப்பதற்கு நீயே தகுதியானவன், பாதுகாப்பில் மிகச்சிறந்தவன். யா அல்லாஹ், நரகை விட்டும் எங்களை காத்தருளுவாயாக. 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 சலாமத்தானவர்களாக இன்னும் சுவனத்தில் சாந்தியுடன் எங்களை நுழைய வைப்பாயாக. அச்சம் தீர்ந்தவர்களாக இன்னும் எங்களின் ரப்பே, அநியாயக்காரர்களின் தீங்கை விட்டும் எங்களை காத்தருளுவாயாக. காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எங்களின் நாயகனே, எங்களின் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்திப்புடன் சங்கை பொருந்தி உன் திருமுகத்தை சந்திக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. புகழ் அனைத்தும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுக்கே உரியது. இந்த துவால பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது நரகம் சொல்லுமா, இந்த அல்லாஹும் அஜினா மினன்னார்னு கேட்குறோம்ல, அல்லாஹ் நரகை விட்டும் எங்களை நீ காத்தருள்வாயாக அப்படின்ட்டு சொல்கிறவங்களோட உடம்ப நரகம் தீண்டாதான். மீன்ஸ் நம்ம நரகத்துக்கு போக மாட்டோமா. இந்த மாதிரி நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டுட்டோன்னா நம்ம நரகத்துக்கு போக மாட்டோமா. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக இது ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துவாவில் நம்ம கவனிச்சோம்னா தெரியும், நம்ம ரசூலுல்லாஹுடைய சந்திப்பையும் அல்லாஹ்வை கேட்கும்போது சங்கை பொருந்திய உன்னோட திருமுகத்தை சந்திக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த உலகம் நம்ம நிறைய சுற்றுலா அல்லாஹ் சொல்லியிருக்கான் திருக்குறானில், நீங்கள் போய் பாருங்கள், எல்லா இடத்தையும் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நீங்கள் சிந்திப்பீங்க. நிச்சயமாக யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் நல்ல ஒரு படிப்பினை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான். அதாவது ஏன்னா இந்த உலகம் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த உலகத்தில் இந்த இதாவது இந்த அல்லாஹ்வுடைய படைப்பு, இந்த படைப்பு இவ்வளோ அழகாக இருக்குன்னா அப்போ அந்த படைச்சவன் எவ்வளோ அழகாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவனை நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத் நாளில் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு காட்சி அளிப்பான் சொர்க்கத்தில். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம்னா அல்லாஹும் நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்படுவானா. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம டெய்லி இதை மகரிபுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓதும்போது அப்போ நிச்சயமாக அல்லாஹ் நம்ம பார்ப்போம்ல, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இன்ஷா அல்லாஹ் தந்தல்வான. ஆமீன். அடுத்து இஷாவுடைய துவா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதி வ அலா ஆலி சையதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம அஃபல்னா ஃபி உலுமத்தில் லைலி கமா ஹஃபில்தனா யா ரப்பனா ஃபி லவ்இன் நஹார் واصرف عنا بلاء الليل كما صرفت عنا بلاء النهار
واحشرنا مع الأبرار واجعل منقلبنا إلى دار القرار ونجنا من النار واعف عنا الأوزار يا غفار اللهم اغفرنا يا فيال من جميع البلايا والأعداء والأمراض برحمتك يا أرحم الراحمين وصلى الله على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், எங்களின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் பரக்கத்தும் அருள்வாயாக. யா அல்லாஹ், பகலில் வெளிச்சத்தில் எங்களை நீ பாதுகாத்தது போல் எங்கள் இரட்சகனே, இரவின் இருளிலும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. மேலும் பகலின் துன்பங்களை எங்களை விட்டும் நீக்கிவிடுவாயாக. நல்லோர்களுடன் எங்களை நீ எழுப்புவாயாக. எங்களுடைய திரும்புதலை நிலையான வீடாகிய சொர்க்கத்தின் பக்கம் ஆக்கிவிடுவாயாக. நரகத்தை விட்டும் எங்களை ஈடேற்றம் பெற செய்வாயாக. எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. அதிக மன்னிப்பவனே, அருள் புரிபவனே, பாவங்களை மறைப்பவனே, யா அல்லாஹ், ரஹ்மத்தை பொழிபவனே, துன்பங்கள் அனைத்தை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. எங்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. சர்வ உலக இரட்சகனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அடுத்து இப்போ 5மே முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா நேரங்கள்லையுமே ஓதுகிற பொதுவான துவா, அதாவது எந்த தொழுகையில் நேரத்தில் வேணாலும் நம்ம இதை ஓதிக்கலாம். தொழுகை முடிச்சுட்டு பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம இன்ன நஸ்அலுக ஈமானா முஸ்தகீமா வஃதலன் தாயிமா வநல்ர ரஹ்மா வஇல்மன் நாஃபிஆ வஅக்லன் காமிலா வகல்பன் முனவ்வரா வதௌஃபீகன் இஹ்சானா வதௌபதன் நசூஹா வஸப்ரன் ஜமீலா வஅஜ்ரன் அலீமா வலிசானன் தாகிரா وبدنا صابرا ورزقا واسعا وسعيا مشكورا وعملا مقبولا وعمرا طويلا ودعاء مستجابا وجنة الفردوس نعيما برحمتك يا أرحم الراحمين وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் நிலையான ஈமானையும் நிரந்தரமான கருணையையும் உன்னுடைய ரஹ்மத்தான பார்வையையும் பயன் தரும் கல்வியையும் பரிபூரணமான அறிவையும் பிரகாசிக்கும் இதயத்தையும் நல்லுபகாரமான நல்லுதவியையும் மகத்தான நற்கூலியையும் திக்ரு செய்யும் நாவையும் பொறுமையுள்ள சரீரத்தையும் விசாலமான உணவையும் நன்றி செய்யப்படும் முயற்சியையும் பாவத்திலிருந்து மன்னிப்பையும் தூய்மையான தௌபாவையும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துஆவையும் நிரந்தரமாக நாங்கள் தங்குவதற்கு ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்தை பாக்கியமாக உன்னிடத்தில் வேண்டுகிறோம். கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளனே, உன் கிருபையில் பொருட்டால் இவற்றை எங்களுக்கு நீ வழங்குவாயாக. அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில் சிறந்தவர்களான எங்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அனைவரின் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் பரக்கத்தும் பொழிவாயாக. ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. இவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களுடைய அர்த்தங்களும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த அர்த்தங்களை பாருங்களேன். ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு வேளை தொழுகைக்குமே இந்த மாதிரி துவாக்களை நம்ம கேட்கும்போது அல்லாஹ் நம்முடைய இம்மை மற்றும் மறுமை வாழ்வை எவ்வளோ அழகானதாகவும் வெற்றியானதாகவும் ஆக்கி கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் மறக்காமல் வளமையாக ஓதுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அந்த நம்ம நிறைய தொழுகிறத விட தொழுகையை அந்தந்த வக்தில் தொழுகிறது தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்குமா. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நாம் தொழக்கூடியவர்களாகவும் அதே நேரத்தில் அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழக்கூடிய மக்களாகவும் ஆகும். இன்ஷா அல்லாஹ் பரக்கத்தும் நிம்மதியும் நம்மளை தேடி ஓடி வரும். இன்ஷா அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணி சதகுத்துல் ஜாரி அப்படிங்கிற நன்மையை பெற்றுக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வா ஆஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.